விண்ணை முட்டும் தங்கம், சில்வர், இதில் எதில் முதலீடு செய்வது? எப்போதுமே நம்மளுக்கு ஒரு பொருள் ஏறின அப்புறம் தான் அதில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் முதலீடுன்றது எப்போன்னா ஏறதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனமான விஷயம். இந்த கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் தங்கத்தின் விலை எப்படி வளர்ந்துருக்கிறது, அதே நேரத்தில் டாலர் எந்த அளவுக்கு இந்தியன் ருப்பிக்கு வளர்ந்துருக்குது, ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஏன்னா அது ரெண்டுத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு கோல்டு தனியாக எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 12 செப்டம்பர் 2024 பார்த்தீங்கன்னா 1 கிராம் 6771 ரூபாய் இருந்திருக்கு. இன்னைக்கு 12 செப்டம்பர் 2025 நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா 10,312 ரூபாய் 20 பைசா இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 3,541 ரூபாய் பர் கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 52.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டு. இது பியூரா டாலர் வர்சஸ் ஐஎன்ஆர் ரேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணால். இதே இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் டாலர் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 செப்டம்பர் 2024 83.93 இருந்தது. அதே டாலர் இன்னைக்கு 88.27 இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 5.2% ஏறி இருக்கு. அப்போது இந்த 52.3ல் 5.2% நம்ம சப்ராக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 47% கோல்டு ரியல் டேர்மில் ஏறி இருக்கு. இது பியூர்லி ஆன் டிமாண்டு பர்ச்சேஸ், இதில் கோல்டு ஏறி இருக்கு. இப்போ இதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்கினா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்றைக்கி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இதோட ஃபியூச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வாங்கினா பெட்டர். இன்றைக்கி சில ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கோல்டு ஃபண்டாக இருக்கட்டும், இந்த ஆக்சிஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த எஸ்பிஐ ரிப்போர்ட்ஸு, இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் நான் படிச்சிருந்தேன். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த இயர் எண்டுக்கு கோல்டு 3600 ounce போகும் அப்படின்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 6% போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. 2 விஷயங்கள் இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று, இன்றைக்கி இருக்கிற 88.27லேருந்து டாலர் விலை குறைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க. ஏன் டாலர் விலை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, திடீர்னு இந்தியா யூஎஸ் ஏதோ ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் வராங்க, அந்த டாரிஃப் பிரச்சனை சால்வ் ஆகிடுது இன்னும் 2-3 மாதத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க. 88லேருந்து டாலர் இறங்கி திருப்பி 86, 87 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டாலரோட வீழ்ச்சி தங்கத்தோட வளர்ச்சியை தடைப்படுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ 6% பதிலாக கோல்டு இந்த இயர் எண்டுக்கு 4% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் கோயிங் ஃபார்வர்டு கோல்டுக்கு வேல்யூ இருக்கா, கோல்டு ஏறுமா அப்படின்னா கோல்டு ஏறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா யூஎஸ் டாலர் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. அது 107, 110 இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட அது இறங்கி 98, 97 அப்படி வந்துட்டுருக்கு. அப்போது வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே டாலரை வாங்கி சென்ட்ரல் பேங்க்ஸ் வைக்கிறத விட கோல்டை வாங்குறத ஒரு பெரிய பொருளாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கோல்டு சென்ட்ரல் பேங்க் வாங்க என்ன ஆகும், அந்த பொருள் ஏறின்னு இருக்குது. ஆனால் சென்ட்ரல் பேங்க்கோட இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு அணுகுமுறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட கோல்டோட அக்குமுலேஷனே கொஞ்சம் குறையுது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நியூவாக எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஒரு 1250 டன் ஆட் பண்ணியிருக்காங்க. திட் மீன்ஸ் இது ஒரு 3% தான் கோல்டு ஏறி இருக்குது. சென்ட்ரல் பேங்க் வாங்கினதை விட கோல்டோட விலை 3% தான் ஏறி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோட இந்த ஜுவல்லரி டிமாண்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 357 டன். இது பார்த்தீங்கன்னா 2020 இருந்ததை விட குறைவாக இருக்குது. நான் ப்ரைஸ் ஏறினோடனே நிறைய பேர் கோல்டு வாங்காமல் நிறுத்தியிருக்கலாம். இப்போ ஜுவல்லரி வாங்குகிற டிமாண்டு குறைஞ்சி கிடக்கு. அந்த நம்ம ETF இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு கோல்டு ஒரு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த நேரத்தில் வேணால் மாறிடுவாங்க. ஏன்னா திடீர்னு நாளைக்கு இறங்குற மாதிரி இருந்தால் விற்றுடுவாங்க. இப்போ ஜுவல்லரியாக வாங்குறவங்களுக்கு ஆல்ரெடி இறங்கியிருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஜுவல்லரியாக வச்சுருக்கா நான் என்ன பண்ணுறதுனா ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணலாம். இந்த ரிஸ்க் எடுத்து உங்கள் பழைய ஜுவல்லரிலாம் ஹை ப்ரைஸில் விற்று விட்டுலாம். கோல்டு விலை இறங்கினா திருப்பி போய் வாங்கிக்கலாம். இது ஒரு கோல்டு ஜுவல்லரியாக பண்ணுறவங்களுக்கு, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு ஒரே முட்டா இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாகர் பண்ணி முதலீடு பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஒரு சாத்தியக்கூறாக்கி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கோல்டோட ஏறுது, அப்போது அதோட இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன நம்ம நார்மலாக பார்க்குறோம், சில்வரை பார்க்குறோம். சில்வர் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 2024 செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா 89,060 ரூபா பர் கேஜி இருந்தது. இன்றைக்கி அது 1,29,080 ரூபா பர் கேஜி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு 40,020 ரூபாய் ஏறி இருக்குது. அப்படின்னா எவ்வளோ ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 45%. நம்ம ஆல்ரெடி கோல்டு சில்வர் பார்த்துட்டோம், அந்த டாலரோட கம்பேரிசன் பார்த்தோம், கிட்டத்தட்ட 5%. அந்த 5% இங்கேயும் கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 40% சில்வர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
ஆனால் இங்கேருந்து சில்வரோட 6 months ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 months பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% 5% ஏறும் சில்வர் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே ஒரு ஆண்டு காலத்துக்கு சில்வர் எவ்வளோ ஏறும்னு பார்த்தீங்கன்னா 16% எதிர்பார்க்குறாங்க. இப்போது கோல்டை விட சில்வரோட வளர்ச்சி அதிக அளவில் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கோம், சில்வர் கோல்டோட ரேஷியோஸ் போட்டிருக்கோம். அப்படி என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன இருந்தது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். கோவிடுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 67-70 இருந்தது சில்வர் இன்ட்டு கோல்டு ரேஷியோ. அப்போ என்ன ஆச்சு, அது கடகடன்னு அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும்போது திருப்பி கோல்டு வர்சஸ் சில்வர் ரேஷியோ கொஞ்சம் இறங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அது மீன்ஸ் சில்வர் ஏறுறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சில்வரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஏறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்போது ஒரு ஆக்சிஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, சில்வர் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா, சில்வருக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மைன்லேருந்து வர சில்வரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 37% தான் சில்வர்லேருந்து எடுக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக மைன் பண்ணுறது 37%ன்றாங்க. மீதியெல்லாம் வந்து சில்வர் வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. எக்ஸிஸ்டிங் வந்து சில்வரை எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க அதுதான் பார்க்குறாங்க. இப்போ ஆல்ரெடி சில்வரை வந்து பேஸ் மெட்டலாக வச்சு ரொட்டேட் பண்ணாங்கன்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காப்பர் கோல்டோட மிக்சரை தான் நம்ம எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன ஆகுன்னா, ஆல்ரெடி காப்பர் ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்குது, கோல்டு ப்ரைஸஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் திருப்பி சில்வருக்கான ஒரு சாத்தியக்கூறு மேலே ஏறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நிறைய செமிகண்டக்டர்ஸ்க்கு இப்போ எல்லாமே சில்வரை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அப்போது ஃப்ரெஷ்ஷு மைன் பண்ணுறது 30% தான் சில்வர் கிடைக்குது. அப்புறம் ரெஸ்ட் வந்து பை ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோல்டு பேஸ் மெட்டலு கோல்டு இதை வச்சு பண்ணுறாங்க. கோல்டு ப்ரைஸ் ஹையராக இருக்குது, பேஸ் மெட்டல் ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ வந்து சப்ளை வந்து குறையும். டிஃபிசிட் குறையிறதுனா எவ்வளோ டிமாண்டு சப்ளை குறையுது. அது 2026 தான் உங்களுக்கு கொஞ்சம் டிமாண்டு சப்ளை சில்வர் க்ளோஸராக இருக்கும். ஸோ அது வரைக்கும் 1 year சில்வருக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இந்த நிறைய ரிப்போர்ட்ஸை நம்ம படித்து தான் அதுலேருந்து தான் இந்த நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரும். இந்த ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா சில்வருக்கான இது இருக்குது. எந்தெந்த ரிப்போர்ட்ஸோட நம்ம இதை எடுத்துருக்குறோம் அப்படின்றத நம்ம அந்த கீழே வந்து ஃபுட் நோட்லேயே கொடுக்குறோம். எந்தெந்த யாரோட ஃபுட் நோட்லாம் வச்சு நம்ம இந்த ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளோட அவுட்லுக் கிடையாது. இது நம்ம என்னென்னா நிறைய RBI, வேர்ல்டு கவுன்சிலு, சில்வர் இன்ஸ்டியூட்டு, ப்ளூம்பர்கு, ராய்டர்ஸு, ஆக்சிஸ் MF ரிசர்ச், இந்த கலெக்டிவ் ரிப்போர்ட்ஸோட அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். இது நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. இப்போ நம்ம என்கிட்ட பணம் இருந்தால் இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நான் சில்வரை கொஞ்சம் பார்க்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது கோல்டை விட. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myassetconsolidation.com, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.